Hi friends, welcome to my channel. I am Kiran Chakravarthi. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். The very important decision made by Modi government. A new education policy 2020 is announced. இதுலேருந்து ஒரு மேஜர் பாயிண்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10th and plus 2 board structure is dropped. இனிமேல் 10th and plus 2 board structure இருக்காது. நியூ ஸ்கூல் ஸ்ட்ரக்சர் வில் பி 5+3+3+4 அப்படின்னா அப் டு 5th ஸ்டாண்டர்ட் ப்ரீ ஸ்கூல், 6th to 8th ஸ்டாண்டர்ட் மிடில் ஸ்கூல், 8th to 11th ஸ்டாண்டர்ட் ஹை ஸ்கூல், 12th ஸ்டாண்டர்ட் ஆன்வர்ட்ஸ் கிராஜுவேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். எனி டிகிரி வில் பி 4 years. இனிமேல் டிகிரி எல்லாமே 4 years தான் இருக்கும். 6th ஸ்டாண்டர்டில் இருந்து ஒகேஷ்னல் கோர்சஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஃப்ரம் 8th to 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் சூஸ் சப்ஜெக்ட். இப்போ நம்ம 11th 12th எப்படி குரூப்பை செலக்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி 8th இருந்தே அவங்க குரூப்பை செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆல் கிராஜுவேஷன் கோர்சஸ் வில் ஹாவ் மேஜர் அண்ட் மைனர் சப்ஜெக்ட். அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். சயின்ஸ் ஸ்டூடெண்ட் கேன் ஹாவ் ஃபிசிக்ஸ் எ மேஜர் சப்ஜெக்ட். அவங்களுக்கு மைனர் சப்ஜெக்ட் அவங்க எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். லைக் மியூசிக் இல்லை அதர் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு மைனர் சப்ஜெக்டை அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இது எனி காம்பினேஷன் கேன் பி சூஸ். ஆல் ஹையர் எஜுகேஷன் வில் பி கவர்ன்டு பை ஒன்லி ஒன் அத்தாரிட்டி. எல்லா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் கவர்ன் பை ஒன்லி ஒன் அத்தாரிட்டி தான். UGC AICTE will be merged. UGC என்னன்னா the University Grants Commission of India and AICTE அப்படின்னா என்னன்னா All India Council for Technical Education. All university, government, private, open, deemed, vocational, etc. will have same grading and other rules. இனிமேல் எல்லாமே ஒரே கிரேடிங்கில் இருக்கும், எல்லாமே யூக்களாகவே இருக்கும். நியூ டீச்சர் ட்ரைனிங் போர்டு வில் பி செட்டப் ஃபார் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டீச்சர் இன் கண்ட்ரிஸ். நோ ஸ்டேட் கேன் சேஞ்ச். டீச்சர் ட்ரைனிங் போர்டில் இனிமேல் எல்லாமே ஒரே சிலபஸாக இருக்கும், எந்த ஸ்டேட்டுக்கும் டிஃபர் ஆகி இருக்காது. சேம் லெவல் ஆஃப் accreditation of any college based on its rating. College will get autonomous rights and funds. New basic learning program will be created by government for parents to teach children up to 3 years in home and for preschool 3 to 6 years. அப்படின்னா நியூ பேசிக் லேர்னிங் ப்ரோக்ராம் கவர்மெண்ட்டில் இருந்து பேரண்ட்ஸுக்கு கொடுப்பாங்க. எப்படி டீச் பண்ணணும், 3 years வரலாம் வீட்லேயே இருந்தே நீங்கள் எப்படி டீச் பண்ணணும்னு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 3 to 6 years ப்ரீ ஸ்கூல் அனுப்புகிற மாதிரி இருக்கும். மல்டிபிள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஃப்ரம் எனி கோர்ஸ். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 8th to +1 செலக்ட் பண்ணி குரூப்பில் இருக்கீங்கன்னா அது இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் எந்த கோர்ஸ் வேணாலும் எக்ஸிட் பண்ணி வேறு குரூப் மாறிக்கலாம். இப்போ 8th கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் மாதிரி இருக்கீங்க, 9th இல்லை நான் பயாலஜி குரூப் போகிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி மாறிக்கலாம். இன் பிட்வீன் மல்டிபிள் என்ட்ரிஸ் அண்ட் எக்ஸிட் ஃப்ரம் எனி கோர்ஸ். கிரெடிட் சிஸ்டம் ஃபார் கிராஜுவேஷன். For each year student will be some credits which he can utilize if he take break in course and come back again to complete course. இந்த கிரெடிட் சிஸ்டம் அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன கிரெடிட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டால் தொடர்ந்து படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது, அவர் ஒரு பிரேக் ஆகிடுச்சு அவரோட ஸ்டடீஸ்லனா, அவருக்கு இன்னொரு வாய்ப்பு அவர் திருப்பி சேர்ந்து அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு இந்த வாய்ப்புகள் இதில் இருக்குது. ஆல் ஸ்கூல் எக்ஸாம் வில் பி செமஸ்டர் டுவைஸ் அ இயர். இனிமேல் ஆனுவல் எக்ஸாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இருக்காது, 6 months ஒரு வாட்டி இருக்கும். லைக் செமஸ்டர் எக்ஸாம் மாதிரியே இருக்கும்.
ஆல் சிலபஸ் வில் பி ரெடியூஸ்ட் டு கேர் நாலேஜ் ஆஃப் எனி சப்ஜெக்ட். சிலபஸை வந்து இப்போது ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. இப்போ செமஸ்டர்ன்றதுனால ஒரு சிலபஸை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணி அதில் வந்து ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. மோர் ஃபோக்கஸ் ஆன் ஸ்டூடெண்ட் ப்ராக்டிக்கல் அண்ட் அப்ளிகேஷன் நாலேஜ். இனிமேல் ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க ப்ராக்டிக்கல் நாலேஜும் கொடுத்துருக்காங்க இந்த NEP 2020. ஃபார் எனி கிராஜுவேஷன் கோர்ஸ், இஃப் ஸ்டூடெண்ட் கம்ப்ளீட்ஸ் ஒன்லி 1 year, he will get a basic certificate. ஒரு வருஷம் அந்த கிராஜுவேஷன் கோர்ஸ் அவர் முடித்தார்னா பேசிக் சர்டிஃபிகேட்னு ஒன்று உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. இஃப் ஸ்டூடெண்ட் கம்ப்ளீட்ஸ் 2 years, then he will get a diploma certificate. 2 years கம்ப்ளீட் பண்ணியிருந்தார்னா அவருக்கு டிப்ளமோ சர்டிஃபிகேட்டை கொடுப்பாங்க. ஸோ இஃப் த ஸ்டூடெண்ட் கம்ப்ளீட் 4 years கோர்ஸ், he will get the degree certificate. ஸோ no year of any student will be waste if he break the course in between. அவங்க 1 year படிச்சுட்டு அவங்க டிஸ்கண்டினியூ பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலோ, இல்லை 2 years படிச்சுட்டு அவங்க வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் சர்டிஃபிகேட்டு கிடைக்கும் அப்படின்றது இந்த NEP 2020 சொல்கிறாங்க. ஆல் த கிராஜுவேஷன் கோர்சஸ் ஃபீஸ் ஆஃப் ஆல் யூனிவர்சிட்டி வில் பி கவர்ன்ட் பை சிங்கிள் அத்தாரிட்டி வித் கேப்பிங் ஆன் ஈச் கோர்ஸ். இனிமேல் ஒவ்வொரு கோர்ஸுக்குமே எல்லா யூனிவர்சிட்டிலையும் ஒரே ஃபீஸாக இருக்கும். கவர்மெண்ட் அந்த ஃபீஸை நிர்ணயிக்கும்னு சொல்கிறாங்க. இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 என்னில இருந்து இது வந்து வரும்ன்றதை கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.